ஒரு நாளைக்கு ரூ. 500 இல்லன்னா கூட பரவால்ல. மந்த்லியாச்சும் ரூ. 500 ஏர்ன் பண்ற மாதிரியான ஒரு சில ஏர்னிங் பிளாட்ஃபார்ம்ஸ பத்தி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ நான் நெறைய வீடியோ போட்டதிலேயே சொல்லியிருப்பேன். சென்ட்ரலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இத ட்ரை பண்ணுங்க, அத ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் சொல்லியிருப்பேன். ஸோ ஏதாச்சும் நீங்க பிக் பண்ணி ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஒரு 2000 வரைக்குமாச்சும் மந்த்லி வந்து ஏர்ன் பண்ணியிருக்கலாம். ஸோ அப்படி இல்லன்னா கூட பரவால்ல. அந்த லிஸ்ட்ல நான் வந்து லாஸ்ட்டா Fiverr பத்தி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ இன்னும் பார்க்கல அப்படின்னா, அந்த வீடியோட லிங்க்க டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். மறக்காம போயிட்டு செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, ஒரு 4 ஃபெமிலியரான அதாவது எனக்கு ஃபெமிலியரான ஒரு 4 சர்வே ஏர்னிங் பிளாட்ஃபார்ம்ஸ பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ அதில ஃபர்ஸ்ட்டு 2 கம்பேரிசன் எது கூட அப்டின்னு பார்த்தீங்கன்னா, சிட்டிசன்மியும், ஸ்ட்ரீட்பீஸும் வச்சு தான். ஸோ சிட்டிசன்மிய பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு அதிகமான பெய்டு சர்வீஸ் கிடைக்கணும்னா, பிங்க் கலர்ல இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் சர்வீஸ் எல்லாமே ஃபில் பண்ணியிருந்தா மட்டும் தான் நமக்கு வந்து அதிகமான பெய்ட் சர்வீஸ் கிடைக்கும்னு வந்து சிட்டிசன்மி பக்கம் வந்து சொல்லியிருக்காங்க. அதுவே ஸ்ட்ரீட்பீஸ் எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, இந்த மாரி ப்ரொஃபைல் ஃபில் பண்ணக்கூடிய தலைவலியே கிடையாது. ஏன்னா, இவங்க அதிகமா குடுக்கக்கூடியது வந்து நம்மளுடைய லொகேஷன்ஸ பொறுத்து குடுப்பாங்க. ஸோ எல்லா சர்வே ஏர்னிங் பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் லொகேஷன்ஸ பொறுத்து தான் குடுக்குறாங்க. ஆனா, இந்த ஸ்ட்ரீட்பீஸ பொறுத்தவரைக்கும் நம்ம ஏதாச்சும் ஃபோட்டோ அப்லோட் பண்ற மாரி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு பேக்கரிக்கு போறோம் அப்டின்னா, அதில ஏதாச்சும் ரெசிப்ட் குடுப்பாங்க இல்லையா? ஸோ அத வந்து ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ற மாரி இருக்கும். இல்லன்னா வீட்ல வந்து இந்த பவுடர் டிட்டர்ஜென்ட் சோப்பு இல்லைனா பவுட்ரு இதெல்லாம் என்னென்ன ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமா தான் இருக்கும். அண்ட் முக்கியமாக நிறைய நம்ம வந்து டைப் பண்ணி ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா எக்ஸாம் மாதிரி ஸ்ட்ரீட் பேஸில் வந்து இருக்கும். ஸோ சிட்டிசன்மியை பொறுத்த வரைக்கும் பெய்ட் சர்வே கிடச்சிதுன்னா அதை முடித்த உடனே நம்மளுடைய பேபாலுக்கு வந்து அந்த கிரெடிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் ஆயிரும். ஆனால் ஸ்ட்ரீட் பீஸை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. ஸோ ஒரு பெய்ட் சர்வே கிடச்சது அதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிவ்யூ போகும். ஸோ ரிவ்யூ போனதுக்கு அப்புறமா அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா தான் நம்மளுக்கு அந்த கிரெடிட்ஸ் வந்து பேபாலில் வந்து கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க. ஸோ 2த்துக்குமே பேமெண்ட் மெத்தடுங்கிறது பேபால் தான். அண்டு 1 மந்த்தில் நம்மளால் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும், இல்லை எவ்வளோ சர்வீஸ் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. பட் இதில் கிடைக்கக்கூடிய சர்வீஸை முடித்து ஒரு பக்கம் ஸ்ட்ரீட் பீஸில் அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா, டைரெக்டாக நம்மளுடைய பேபாலுக்கு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி சிட்டிசன்மில ஒரு பெய்டு சர்வே கிடைச்சி முடிச்சுங்க அப்படின்னா, முடித்த உடனே நமக்கான ஏர்னிங்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த சிட்டிசன்மியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு இது மாரி நடத்துவாங்க. ஸோ மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிவ் அவே மாரி நடத்துவாங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு $130க்கான கிவ் அவே மாரி தருவாங்க. ஸோ அது ஒவ்வொரு பெய்டு சர்வேக்குள்ள வந்து இன்க்ளூட் பண்ணிருவாங்க. ஏதாச்சும் ஒரு பெய்டு சர்வேக்குள்ள இன்க்ளூட் பண்ணிருவாங்க. ஸோ அத நம்ம வந்து குடுத்தோம் அப்டின்னா, ஏர்ன் பண்றதுக்கான சான்ஸ் தான் இருக்கும். பட் நான் மந்த்லி எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் இப்போ வரைக்கும் வந்து கிடைச்சதுக்கான எந்த ஒரு அறிகுறியும் வந்து தெரியல. பட் இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம். ஸோ அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கம்பேரிசன் எது கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Ysenseக்கும் அண்ட் Attapollக்கும். ஸோ Ysense பொறுத்தவரைக்கும் நான் நெறையா வந்து புகழ்ந்து தள்ளியிருப்பேன். இதில டெய்லி செக்லிஸ்ட் போனஸ் தராங்க அண்ட் ஆஃபர்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெறையா வந்து பார்த்தீங்கன்னா, Ysense பத்தி சொல்லியிருப்பேன். அண்ட் முக்கியமா ரெஃபரல் ப்ரோகிராம் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கவே முடியாது. ஸோ கண்ட்ரி வைஸ் வந்து அதிகமான ரெஃபரல் கமிஷனும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த Ysense வந்து குடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியெல்லாம் சொல்லி Ysense வந்து பார்த்தீங்கன்னா, Attapoll கிட்ட அந்த மினிமம் த்ரெஷோல்ட ரீச் பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா தோத்துருச்சு. ஸோ கஷ்டப்பட்டு இப்போ Ysenseல டிஸ்குவாலிஃபை பண்ணாம போன சர்வீஸ் கூட நான் ஏர்ன் பண்ணது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 40 சென்ட்ஸ் வரைக்கும் நான் ஏர்ன் பண்ணியிருப்பேன். ஸோ டிஸ்குவாலிஃபை பண்ணாம அந்த லாஸ்ட் பேஅவுட் எடுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, 46 சென்ட்ஸ் வரைக்கும் இப்போ வரைக்கும் ஏர்ன் பண்ணியிருக்கேன். டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா, $20.56 வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஆனா இந்த 46 சென்ட்ஸுங்கிறது 1 மந்த் தான். அதே 1 மந்த்ல Attapollல வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நான் வந்து $5.07 வரைக்கும் ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ அதே டைம் ரேஞ்சு தான் Ysenseல வந்து டெய்லி செக்லிஸ்ட் போனஸ் இருக்குது. அண்ட் நெறைய ஆஃபர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறது தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம நெறைய பிளாட்ஃபார்ம்ஸை யூஸ் பண்ணிட்டதுனால வேறு எதுலயாச்சும் ஒரு யூஸராக போயிட்டோம் அப்படின்னா, இவங்க கொடுக்கக்கூடிய ஆஃபர்ஸில் நம்மளால வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் பாரத் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா பினமாவே எடுத்துப்போம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து வேறு ஏதாச்சும் ஒரு பிளாட்ஃபார்மில் மூலிமா நான் போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கான கிரெடிட்ஸை வந்து ஏர்ன் பண்ணிட்டேன். அதுவே நான் இங்கே வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, அப்படி வந்து முடியாது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஆஃபர்ஸும் ரொம்ப யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டஃப்பா இருக்கும். ஸோ நீங்களே பார்த்தீங்க அப்படின்னா, இதிலே தெரியும். ஸோ நான் இந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா, Attapollல வித்ட்ரா பண்ணேன். அண்ட் அடுத்த ஒரு மினிமம் த்ரெஷோல்டே வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு ஃபியூ டேஸ்ல வந்து வித்ட்ரா பண்ணிட்டேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த Attapollக்கும் Ysenseக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு டிஃப்ரெண்ட்டே சொல்லலாம். அண்ட் வந்து நான் இப்போ அதிகமா ப்ரிஃபர் பண்ணுறது இது 2மே தான். Ysenseம் அண்ட் Attapollம் தான். பிகாஸ் 2மே வந்து ஒரு நல்ல சர்வே ஏர்னிங் பிளாட்ஃபார்ம் தான். ஒரு பாக்கெட் மணிக்காக. அண்ட் இதில வந்து இந்த கஸ்டமர் சப்போர்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து Attapoll தான். ஒரு சில சமயம் வந்து Ysenseல
100% நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு போய் கம்ப்ளீட் பண்ணா கூட நம்மளுக்கான கிரெடிட்ஸ் வந்து குடுக்க மாட்டாங்க. ஸோ அத இத சொல்லிட்டு வந்து ஏமாத்திருவாங்க. அட்டாப்போலயும் ஒரு சில டைம் அப்படி பண்றாங்க. அப்படி பண்றாங்கன்னா, உண்மையாவே நம்மள வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த மாரி டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. அதனால தான் உங்களுக்கான ஏர்னிங்ஸ் வந்து குடுக்கல அப்படின்னு வந்து சொல்லிருவாங்க. ஆனா, முக்காவாசி வந்து ஒரு 70% வந்து பார்த்தீங்கன்னா, அட்டப்பால்ல நம்மளுக்கு வந்து குட்வில் ஜெஸ்டர்ன்னு சொல்லிட்டு, அ குடுக்காத கிரெடிட்ஸ வந்து அட்டப்பால் மூலியமா வந்து குடுத்துருவாங்க. ஆனா, அந்த வயசன்ஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி கிடையவே கிடையாது. ஸோ, இது 4மே ஒரு நல்ல சர்வே ஏர்னிங்ஸ் பிளாட்ஃபார்ம் தான். முக்கியமா வந்து அட்டாப்போல்ங்கிறது. ஸோ, இது எல்லாத்தோடைய லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ரெஃபரல் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா இது 4மே ஒன்ஸ் நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. பிகாஸ் கண்டிப்பா எதுக்காச்சும் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ மந்த்லி வந்து ஒரு கண்டிப்பா ஒரு 500 இல்லன்னா ஒரு 600க்குள்ள நீங்க கண்டிப்பா வந்து ஏர்ன் பண்ணலாம். அத விட முக்கியமா அட்டாப்பால்ல இருக்கக்கூடிய ஒரு மினிமம் த்ரெஷோல்டே வந்து பார்த்தீங்கன்னா $3 தான். ஸோ மந்த்லி கண்டிப்பா நம்மளால வந்து ஈஸியா அத வந்து ரீச் பண்ணிட முடியும். அண்ட் இது 2த்துக்கும் பேமெண்ட் மெத்தட்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, வயசன்ஸ்ல வந்து நெறைய ஆஃபர் பண்றாங்க. ஸ்க்ரில்லு, பேனீரு, பேபால் இந்த மாரி நெறைய வந்து ஆஃபர் பண்றாங்க. ஆனா, அட்டாப்பால பொறுத்தவரைக்கும் பேபால் தான். ஸோ பேபால் இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா நீங்க வந்து ஈஸியா வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா, கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.